உன் மனுவை அவர் புஸ்தகத்துல பதிவு பண்ணணும்னா 100 ரூபாய் அவருக்கு மொய் எழுதணும். அப்படியா? அப்படி மொய் எழுதினாதான் உன் மனு அடுத்த மேசைக்கே போகும். இந்தா உட்கார்ந்துருக்காரு பாரு, இவர் பேர் ராசகோபால். ராசகோபால் இவர் உங்ககிட்ட சர்டிபிகேட் கேட்பாரு. என்ன சர்டிபிகேட்? உன் பேரு தான் குப்பம்மா, நீ இன்னும் ஏரியாவுல இத்தனை நம்பர் வீட்டுல தான் குடியிருக்கிற, அதோட நீ இன்னும் உசுரோட தான் இருக்கிறேன்னு உங்க ஊர் முனிசிபல் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு சொல்லுவாரு. வாங்கி வந்துடுறேன். அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டா மட்டும் விட்டுருவாரு அவரு. அது சரியில்லை இது சரியில்லைன்னு 1008 நோட்டை சொல்லி அலக்களிப்பாரு. ஐயோ, ஒரு 200 ரூபாய் அந்த ஆளுக்கு வெட்டிட்டேன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் அவரே பாத்துக்குவாரு. உன் மனு அடுத்த மேசைக்கும் போயிடும். அப்புறம் இந்த சூப்பரண்டுக்கு ஒரு 250 ரூபாய், இந்த டெஸ்பாச் கிளார்க்கு ஒரு 150 ரூபாய், இந்த கொட்டாய் விடுறானே இவனுக்கு 100 ரூபாய், இந்த எதையா திங்கித பக்கி இதுக்கு 50 ரூபாய். இத்தனை பேருக்கும் தண்டை அழுதாத்தான் உன் மனு பெரிய ஆபீசர் ரூமுக்கே போகும். அங்கதான் பணம் கொடுப்பாங்க. என் மனு இன்னைக்கு தான் பெரிய ஆபீசர் ரூமுக்கு போயிருக்கு. ஏமா இங்க யாருமா குப்பமா? நான் தான் எங்கெல்லாமா தேடுறது? பெரிய ஆபீசர் ஒண்ணு தேடிட்டு இருக்காரு பாரு. ஒரு 10 ரூபா தான் குடுத்துட்டு போடா புறம்போக்கு.